இந்த பிரமாதமான எபிசோட நான் இப்ப சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமாக கேளுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள். நிறைய சகோதரிகளுக்கு, ஆயிரக்கணக்கான சகோதரிகளுக்கு இந்த பரிகாரம் நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அதனால்தான் இன்னைக்கு நான் சேனல்லே சொல்றேன். அதை இது நல்ல தெளிவா கேளுங்க. அப்படி புரியாதவங்க எனக்கு ஒரு பர்சனலா போன் பண்ணுங்க, நான் திருப்பியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமான நாள். வாழ்வில் நாம் மறக்கக்கூடாத ஒரு நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆடி அமாவாசை. எதற்காக இந்த வார்த்தையை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திதி மறந்தவர்கள், நம்முடைய முன்னோர்கள் இறந்த திதி மறந்தவர்கள், திதி என்னன்னே தெரியாதவர்கள் அத்துணை பேரும் அவர்களுக்கு திதி கொடுத்து அவர்களை மகிழ்விக்கலாம் இந்த அற்புதமான ஆடி அமாவாசை நன்னாளில். இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை இல்லையா? நம் முன்னோர்களை வணங்குவதற்கு ஒரு அற்புதமான நாளை கொடுத்திருக்கிறார். ஆடி மாதம் வருகின்ற அமாவாசை அற்புதமான நாள். அந்த நாளில் நம் முன்னோர்களை பிரமாதமாக வணங்க வேண்டும். எப்படி வணங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எளிமையான வழிபாடு ஒண்ணு சொல்லி கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். 9 வாழைப்பழம் வச்சு நம் வீட்டில் இறந்து போன 7 தலைமுறை முன்னோர்கள் அத்துணை பேரையும் மனதார பிரார்த்தனை செய்து அந்த வாழைப்பழத்தை எடுத்து கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்துடணும். சரி, 7 தலைமுறை முன்னோர்கள் சொல்றீங்க, எங்களுக்கு யார் பேருமே தெரியாது அப்படின்னா, மகா பெரியவர் தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு, யார் பேரையும் சொல்லாதீர்கள் என்றார். 7 தலைமுறை முன்னோர்கள்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க. இது ஒரு எளிமையான வழிபாட்டு முறை. 9 வாழைப்பழம் மட்டும்தான், அது ஒன்றும் பெரிய காஸ்டாக போறது இல்லை. அதை வாங்கி நம்ம பூஜை பண்ணி கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். இது ஒரு வழிபாடு. இன்னொரு வழிபாடு நான் சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த 7 தலைமுறை முன்னோர்களை தினமும் கும்பிடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா? தினமும் கும்பிட்டுக்கிட்டே வரீங்க. இந்த ஆடி அமாவாசைக்கு முந்தின நாள் கடைக்கு போய் ஒரு சாரி, ஒரு பிளவுஸ், ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு, வெற்றிலை பாக்கு, பழம், இதெல்லாம் வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்துல வைங்க. வச்சு உங்கள் இல்லத்தில் சுவாமி அறையில் வைத்து உங்கள் வீட்டில் இறந்து போன 7 தலைமுறை முன்னோர்கள் அத்தனை பேரையும் மனதார பிரார்த்தனை செய்து இந்த வழிபாடு என் வாழ்நாள் முழுவதும் செய்வேன்ங்கிற அங்கீகாரத்தை அங்க கொடுத்துட்டு ஒரு அச்சாரம் மாதிரி ஃபுல்லா சொல்லிடுங்க. இனிமே நானும் செய்வேன், எனக்கு அப்புறம் வருகிற சந்ததியும் உங்களுக்கு செய்வார்கள்ன்ற ஒரு மிகப்பெரிய உறுதிமொழியை அங்கே சொல்லுங்கள். அற்புதமாக நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு, ஒரு சாரி, ஒரு பிளவுஸ், வெற்றிலை பாக்கு, பழம், இது எல்லாத்தையும் வச்சு அந்த தாம்பாளத்துல வச்சு மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்குங்க. நாங்கள் உங்களுடைய வாரிசுகள், எங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும்ங்கிறத பிரமாதமா அங்க ப்ரே பண்ணிட்டு ஒரு பையில தூக்கி போட்டுக்கிட்டு கிளம்பி நேரா சிவன் கோவிலுக்கு போங்க. சிவன் கோயில்ல சன்னதிக்கு போக வேண்டாம், வெளியில இருக்கிற பிரகாரம், அந்த கொடிமரம் இருக்கிற பிரகாரம் இருக்கு இல்லையா, அதை 3 முறை சுற்றி வாருங்கள். 3 முறை சுற்றி முடித்தவுடன் உங்க எதிர்த்தாப்புல யார் வந்தாலும் அந்த பையை கொடுத்துருங்க. அவங்க அற்புதமாக வாங்கி கொள்வார்கள். அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்க முன்னோர்கள் தான் அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் எந்த பேதம் பார்க்காமல் கொடுத்து விடுங்கள். உங்களோட பெரியவங்களா இருந்தாங்கன்னா ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 தலைமுறை முன்னோர்கள் அப்படின்ற பிரார்த்தனை தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன இந்த 2 வழிபாட்டு முறையும் செய்து உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கள். முன்னோர்களை வணங்கும் போது நம் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் நம்மை விட்டு அகலும், துன்பங்கள் நம்மை விட்டு அகலும், துயரங்கள் நம்மை விட்டு அகலும். எல்லாமே போயிடுச்சுன்னு ஏற்றம் தானே. பிரமாதமா ஏற்றத்தோடும் மிகப்பெரிய மாற்றத்தோடும் நீங்கள் வாழ்வதற்கு தயாராகுங்கள். ஒருவேளை இந்த ஆடி அமாவாசை உங்களால செய்ய முடியலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, மகாலய அமாவாசை இருக்கு. அந்த மகாலய அமாவாசை மிஸ் பண்றீங்கன்னா தை அமாவாசை இருக்கு. இப்படி வருடத்திற்கு 3 கொடையை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். 3 நாள்ல ஏதாவது ஒரு நாளை பர்மனன்ட் பண்ணிக்கோங்க. நான் தொடர்ந்து இந்த வழிபாட்டு முறையை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல டைரி வச்சுக்கோங்க. அந்த டைரியில் எழுதிருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இதை உறுதிப்படுத்தி சொல்லுங்கள். எனக்கு அப்புறம் இந்த வழிபாட்டு முறையெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை இன்று சொல்வதற்கு சாய்நாதர் நமக்கு அருளாசிகளை வழங்கினார். விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது
அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்திமயம்.